ஹரே கிருஷ்ணா. தெய்வத்து ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 13 பகவான் வராஹரின் தோற்றம் பதங்கள் 3-4. மூன்றாம் பதம் சரிதம் தஸ்ய ராஜருக்ஷேர் ஆதிராஜஸ்ய சத்தம புரோஹிமே ஸ்ரத்ததானாய விஸ்வக்ஷேனாஸ்ரயோஹி அசௌ. மொழிபெயர்ப்பு. ஓ புனிதரில் சிறந்தோரே, ஆதி அரசரும் மன்னர்க்கெல்லாம் மன்னவருமான மனு முழுமுதற் கடவுளான ஹரியின் மிகச்சிறந்த பக்தராவார். ஆகையினால் அவரது மேன்மைமிகு நடத்தை மற்றும் செயல்களை பற்றி கேட்பது மிகவும் பயனுடையதாகும். அவற்றை விளக்கி அருள்வீராக. நான் அவற்றை கேட்பதற்கு மிகவும் ஆவலுடையவனாய் இருக்கிறேன். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதம் முழுவதுமே முழுமுதற் கடவுள் மற்றும் அவரது சிறந்த பக்தர்களின் மனவாசம் கடந்த செய்திகளை உள்ளடக்கியதாகும். உலகில் பரம புருஷ பகவானுக்கும் அவரது தூய பக்தருக்கும் இடையே தன்மையில் எந்தவித வேறுபாடும் கிடையாது. ஆகையினால் பகவானின் செய்திகளை பற்றி கேட்பதனால் வரும் பலனும் அவரது தூய பக்தனின் நடத்தை மற்றும் செயல்களை பற்றி கேட்பதனால் வரும் பலனும் ஒன்றே ஆகும். அதுதான் பக்தி தொண்டின் வளர்ச்சி என்பதாகும். 4ஆம் பதம் சுதர்ஷ்ய பும்சாம் சூசிரோ ஸ்ரமஷ்ய நன்ம அந்யசா சூர்பிர் ஈழிதோர்த்த தத்தத் குணானுஸ்ரவணம் முகந்த பாதாரவிந்தம் ஹிருதயேஷு ஹேக்ஷாம். மொழிபெயர்ப்பு. தமது ஆன்மீக குருவிடம் மிகுந்த சிரமத்துடனும் நீண்ட நாட்களுக்கும் பக்தர்களை பற்றி கேட்க விரும்புவோர் தூய பக்தர்களின் குணங்களையும் செயல்களையும் மற்ற தூய பக்தர்களின் வாயினின்றே கேட்டல் வேண்டும். தமது பக்தர்களுக்கு முக்தி அருளும் முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளை தூய பக்தர்கள் எப்பொழுதும் தங்கள் உள்ளங்களில் சிந்தித்து கொண்டே இருக்கின்றனர். பொருளுரை. தகுதியுள்ள ஆன்மீக குருவிடமிருந்து வேதங்களை கேட்பதினால் மாணவர்கள் உயர்ந்த தவங்களை செய்வதற்கான பயிற்சியினை பெறுகின்றனர். அவர்கள் பகவானின் செயல்களை பற்றி மட்டும் கேட்டல் வேண்டும் என்பதோடு பகவானின் தாமரை திருவடிகளை தமது உள்ளங்களில் எந்நேரம் சிந்தித்து கொண்டிருக்கும் பக்தர்களின் உன்னத குணங்களை பற்றியும் கேட்டல் வேண்டும். ஒரு தூய பக்தனை ஒரு கணம் கூட பகவானின் தாமரை திருவடிகளிலிருந்து பிரிக்க முடியாது. ஐயத்திற்கிடமின்றி பகவான் அனைத்து உயிர்களின் இதயங்களிலும் இருக்கிறார். ஆயினும் அவர்கள் இதை அறிந்து கொள்வதில்லை. ஏனெனில் மாயையின் உலகியற் சக்தியினால் மயக்கமுற்றிருக்கின்றனர். இருப்பினும் பகவான் இருப்பதை பக்தன் உணர்ந்து கொள்கிறான். அதனாலேயே பக்தர்களால் பகவானின் தாமரை திருவடிகளை தங்கள் இதயங்களில் காண முடிகிறது. இது போன்ற தூய பக்தர்கள் பகவானுக்குரிய புகழினை தாங்களும் பெற்றிருப்பர். இவர்கள் உண்மையில் தன்னை விடவும் வழிபடத்தக்கவர்கள் என்று பகவானாலேயே பரிந்துரைக்கப்படுகின்றனர். பக்தனை வழிபடுவது பகவானை வழிபடுவதைக் காட்டிலும் வலிமை மிக்கதாகும். ஆகையினால் மனவாசகம் கடந்த நிலை பற்றி பயிற்சி பெற்ற மாணவர்களின் கடமையாவது பகவானின் தூய பக்தர்களிடமிருந்தே தூய பக்தர்களை பற்றி கேட்பதாகும். ஏனெனில் ஒருவன் தான் தூய பக்தனாக இல்லாதிருந்தால் பகவானை பற்றியோ அல்லது அவரது தூய பக்தர்களை பற்றியோ அவனால் விளக்கமாக சொல்ல முடியாது. ஹரே